வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டாரவளையில் நிலம் தாளிறங்கியதால் இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 90ஆக அதிகரிப்பு. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் திருப்திகரமாக இடம்பெறுவதில்லை என குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பண்டாரவளை கலஹெட்டியாவ பகுதியில் நிலம் தாளிறங்கியதால் 23 குடும்பங்களைச் சேர்ந்த 90 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் 25 விட்டத்தை கொண்ட நிலப்பகுதி நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் தாளிறங்கியது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பண்டாரவளை கலஹெட்டியாவ பகுதியில் நிலம் தாளிறங்கியமை தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆய்வு நிலைய அதிகாரிகள் குறித்த பகுதியில் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி ஆலையில் கடந்த பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலை 10:30 தொடக்கம் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை சம்பளத்தை வழங்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அறிவதற்கு வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை நிர்வாகத்துடன் தொடர்பினை ஏற்படுத்த நியூஸ் போஸ்ட் மேற்கொண்ட முயற்சி பலன் அளிக்கவில்லை. ஓட்டமாவடி பாலத்தை மறித்து கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்ததாக போலீசார் கூறினர். எவ்வாறாயினும் தற்போது போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் ஆணைக்கோட்டை பகுதியில் பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. குறித்த மாணவி நேற்று முன்தினம் மாலை வீட்டிற்கு செல்லும் வழியில் சந்தேக நபரால் முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுமியின் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெனியாய என்சல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டுள்ளது. நேற்றிரவு கோயில் நடை சாத்தப்பட்டதன் பின்னர் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மூலஸ்தான விக்கிரகத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த நகையே கொள்ளையிடப்பட்டுள்ளது. தெனியாய பகுதியில் உள்ள கோயில்களில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற 7வது கொள்ளை சம்பவம் இதுவாகும். தெனியாய, அகுரச, பல்லேகம, சின்னத்தோட்டம், டவுன்சைட் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு தங்க நகைகள், தங்க தகடுகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவநாகரிக வளர்ச்சியின் காரணமாக இந்த நூற்றாண்டில் அரிய கலைகள் பலவும் வீழ்ச்சி கண்டுள்ளது என்பதை மறுக்க இயலாது. எனினும் அந்த பாரம்பரிய கலைகளை வளர்த்தெடுக்க சிலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் உலகம் அறியாத உண்மை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளையை சேர்ந்தவரே கிருபை ராஜா. கிழக்கிழங்கையின் சிறப்பு தேர்ச்சி பெற்ற சிற்ப கலைஞராக திகழும் இவர் சிற்பக்கலையை தானாகவே கற்றுக்கொண்டார் என்பது சிறப்பம்சமாகும். தான் கற்ற கலையின் ஈடுபட்டாலும் அந்த கலையின் மேல் கொண்ட பெற்றாலும் சிற்பக்கலையை தனது மகனுக்கும் அவர் போதித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த கலையை மேலும் மெருகூட்டுவதில் இவர் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றார். தன்வசமுள்ள வளப்பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றமின்மை மற்றும் உதவியின்மை காரணமாக அடுத்த நிலைக்கு செல்வதில் தான் அதிகம் சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாக இவர் கவலை தெரிவிக்கின்றார். சிற்பக்கலையை எனது ஓய்வூதியத்தின் பின்பு நான் நீர்ப்பாசன திணைக்களத்தை கடமையாற்றி ஓய்வூதியம் பெற்ற பின்பே தொடங்கினேன். நான் என்னுடைய சுய முயற்சியிலேயே இதை மெல்ல மெல்ல அபிவிருத்தி செய்தேன். எனது முயற்சி இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்கு எதுவிதமான
உதவிகளோ எதுவுமே எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. எங்களுடைய சுய முயற்சியிலேயே இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளோம். அப்பாவுடன் இருந்து இந்த சிற்பக்கலையை குறிப்பாக 10 வருடங்களாக கற்றுக்கொண்டு வருகிறேன். இப்போது சீமெந்தெல்லாம் செய்கிறோம். கல்லில் சேர்க்கிறதா எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை. அது நிறைவேறமெண்டா அதிகாரிகளோட உதவி வேணும். உபகரணங்களும் இல்லாமல் இருக்குது. அப்படி உபகரணங்கள் கிடைத்தால் நாங்கள் மென்மேலும் பட முடியும். தென்னிந்திய சிற்பங்களின் உத்திகளை இவர் பின்பற்றுகின்ற போதிலும் பொருட்பற்றாக்குறை காரணமாக கல், சீமேந்து போன்றவற்றை மாத்திரமே பயன்படுத்தி சிற்பங்களை இவர் வடிவமைக்கின்றார். தமிழரின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலைகளில் ஒன்றான சிற்பக்கலையை இலங்கையிலும் வளப்படுத்த இவர் போன்ற கலைஞர்களை ஊக்குவிப்பது காலத்தின் தேவையே. இதை உரிய தரப்பினர் உணராத வரை பாரம்பரிய கலைகள் வளர்ச்சி நிலையை எட்டுவது கேள்விக்குறியே. திரும்பவும் செய்யணும். ஊழல் மோசடி தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் AHM ஃபௌசி தெரிவிக்கின்றார். மாளிகாவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினார். மாளிகாவத்தை தொடர்மாடி திட்டத்தின் நலன்புரி நிலையத்தை திறந்து வைப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. සෑමදාම වංචාව වරකම සූරාකෑම කියනවා තමයි එක நாට නිකන් බොරු චෝදනා කරනවා. ஒவ்வொரு நாளும் ஊழல் மோசடிகள் காணப்படுகின்றன. ஒவ்வொருவர் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை. அதனை நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் முறைகள் பயன்பாட்டில் மோசடி இடம்பெற்றிருந்தது. அந்த மோசடி வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த மோசடி வெளிக்கொணரப்பட்ட பின்னர் உடனடியாக விசாரணையை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டார். நேர்மையாக எமது ஜனாதிபதி இவ்வாறு கூறிய போதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். அதில் அவரின் நண்பர்கள், ஆதரவாளர்களே உள்ளனர். இது திருடனின் தாயாரிடம் ஆருடம் கேட்பதை போன்றுள்ளது. அவ்வாறு இதனை நம்ப முடியாது. குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு கடுவளை மேயர் GH புத்ததாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் முன்னாள் ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். குடிவரவு குடியகழ்வு சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றை முன்வைப்பதற்காக கடுவெல மேயர் GH புத்ததாச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்திருந்தார். மூன்றரை வருடங்களாக விமல் வீரவங்ச சட்டத்தை பொருட்படுத்தவில்லை. இந்த 3.5 வருடங்களுக்குள் போலீசாரினால் இது குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய முடியாதா? அதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும். தற்போதே சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதனால் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனினும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் எதனையும் அறியாத வகையில் விமல் வீரவங்ச இருக்கின்றார். இது குறித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அனைவருக்கும் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாளர்களை இணைக்கும் நடவடிக்கையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். கடந்த காலங்களில் பாரிய அரசியல் கட்சிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரின் தலையீடு காரணமாக பிளவுபட்டன. தன்வினை தன்னை சுடும் என்பதை உணர்த்துவதாகவே இந்த நிலைமை காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டுள்ள நிலையில் பலர் அந்த கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றி ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றனர். குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டின் சட்டத்தை மீள ஸ்தாபிப்பதற்கு முடிந்துள்ளது. அச்சமின்றியும் அரசியல் தலையீடுகள் இன்றியும் நீதிமன்றத்துக்கு சென்று நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய சுயாதீன நீதிமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு முடிந்துள்ளது. இது குறுகிய காலத்துக்குள் முன்னெடுக்கப்பட்ட முக்கிய பொறுப்பாகும். திருகோணமலை கிண்ணியா தம்பலகாமம் வீதியில் 5 கிலோகிராம் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் கஞ்சாவை எடுத்து சென்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.